திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நால்வர் பொற்றாழியும் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 2ஆம் திருமுறை 77வது பதிகம். திரு அரையணி நல்லூர். திரு அரையணி நல்லூர் திருக்கோவிலூருக்கு வடக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. தற்பொழுது இந்த தலம் அரகண்ட நல்லூர் என்று வழங்கப்படுகிறது. இறைவன் திரு அரையணி நாதேஸ்வரர், இறைவி அருள்மிகு அருள்நாயகி, தீர்த்தம் பெண்ணையாறு. பிரசண்ட முனிவர் பூசித்து பெயர் பெற்ற தலம். கற்பாறையின் மீது பல்லவர்கள் கட்டிய கோவில். திருஞான சம்பந்த பெருமான் திரு அரையணி நல்லூர் பெருமானின் திருவடிகளை ஆர்ந்த அன்போடு வழிபட்டு அங்குள்ள அடியவர்களின் அன்பின் மேன்மையையும் பெருமானின் அருள் திறத்தையும் உலகவர்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு பாடி அருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம். பீடினால் பெரியோர்களும் பேதமை கடத்தீதிலா, வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலார் இளவெண்மதி, சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தார் அழல், ஆடினார் அரையணி நல்லூரம் கையால் தொழுவார்களே. திரு அரையணி நல்லூர் பெருமானின் திருவடிகளை தம் கையால் தொழக்கூடிய அடியவர்கள் பீடினால் பெரியோர்களே. பீடினால்னா பெருமை உடைய பெரியவர்கள், பிறவியின் பயனை உணர்ந்து வழிபடக்கூடிய பெரியவர்கள். பேதமை, நம்மை அறியாமையை செய்யக்கூடிய அந்த ஆணவ மலம் நீங்க பெருமானை அங்கையால் தொழுபவர்களின் ஆணவ மலம் கெடும்படியும், தீதில்லா அந்த குற்றமற்ற பிறவியும் நீங்கி வீடு பெறும் உயர்ந்த வீடு பெற்று அடையக்கூடியவர்களும் ஆகிய இங்கே திரு அரையணி நல்லூரில் உள்ள அடியவர்கள் உய்யும் பொருட்டு பெருமான் வீடில்லார் நித்த பொருளாகிய பெருமான், அழிவில் நித்த பொருள் மண் இளவெண் மதிசூடி சந்திரனை சூடி வேதங்களை ஓதி நீரணிந்து கையில் அனல் ஆடிய பெருமான் அரையணி நல்லூரில் உள்ள அடியவர்கள் தம் கையால் தொழும்படி வீற்றிருக்கின்றார். அங்கு உள்ளவர்களும் தன் பிறவி பயனை உணர்ந்து பெருமானை வழிபட்டு ஆணவ மலமும் தீது குற்றமும் பிறவி குற்றமும் நீங்கி உயர்ந்த வீடு பெற்று அடைவார்கள் அப்படிங்கிறார் பெருமான். அங்கு அரையணி நல்லூரில் உள்ள பெருமான் வீடிலார், சூடினார், மறைப்பாடினார், ஆடினார், அடியவர்கள் தொழும்படி விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார் 2வது பாடல். ஏனார் சூலமேரு உகந்து ஏறியே இமையோர் தொழ, நிலையினால் ஒரு கால் உற சிலையினால் மதில் எய்தவன், அலையினார் புனல் சூடிய அண்ணலார் அரையணி நல்லூர், தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. இமையோர்கள் தொழ மாணவர்கள் வேண்ட முப்புறங்களையும் சூலம் ஏந்தி ஏறு உகந்து ஏறி அளித்த பெருமான், முப்புறங்களை அளித்த பெருமான், கங்கை சூடிய பெருமான். அரையணி நல்லூரில் உள்ள அடியவர்கள் தலையினால் தொழுது, தன்னுடைய தலையே நீ வணங்காய்னு அந்த தலையால் தொழுகும் அடியவர்கள் ஓங்குவார்கள், நீங்குவார் தடுமாற்றமே. தடுமாற்றம் பிறவி குழியில் வீழாமே அதிலிருந்து நீங்கி ஓங்கிய புகழோடு வாழ்வார்கள், தலையினால் வணங்குபவர்கள் அப்படிங்கிறார். தடுமாற்றம் நீங்குவார், ஓங்குவார் தடுமாற்றம் நீங்குவார் அப்படிங்கிறார். 3வது பாடல். என்பினார் கனல் சூழத்தார் இளங்கும் மாமதி உச்சியான், பின்பினால் பிறங்கும் ஜடை பெஞ்சகன் பிறப்பிலி என்று, முன்பினார் மூவர் தாம் தொழு முக்கண் மூர்த்தி தன் தாள்களுக்கு, அன்பினார் அரையணி நல்லூர் அம் கையால் தொழுவார்களே. எலும்பு மாலை அணிந்தவர், கையில் அனல் ஏந்தியவர், சூலம் வைத்தவர், மாமதி உச்சியான் சந்திரனை தலையில் சூடிய பெருமான், பிறங்கும் சடை பிஞ்சகன் சடைகளை தாழ்ந்து தொங்கக்கூடிய சடைகள் உடைய பிஞ்சகன் தலைக்கோலம், கொன்றை மாலை பிறை கங்கை இதெல்லாம் சூடிய பெருமான் பிறப்பில்லி, அவன் பெருமானுக்கு என்றும் நிலைபெறுள்ள நித்த பொருள். முன்பினார் மூவர் தாம் தொழு, பிரம்மா திருமால் ருத்ரன் மூவர்களும் தொழும்படி முக்கண் மூர்த்தியாய் உள்ள பெருமானை அன்பினால் அரையணி நல்லூரில் உள்ள அடியவர்கள் தொழும்படி பெருமான் அங்கு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். என்பினார் சூலத்தார் உச்சியான் பிஞ்சகன் பிறப்பிலி என்று மூவர்களாலும் தொழப்படும் முக்கண் மூர்த்தியை அன்போடு வழிபடக்கூடிய அடியவர்கள் உள்ள அரையணி நல்லூர் அப்படிங்கிறார். 4வது பாடல். விரவு நீரு பொன் மார்பினில் விளங்க பூசிய வேதியன், உறவு நஞ்சு அமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும், அரவு நீழ்ச்சடை கண்ணியார் அண்ணலார் அரையணி நல்லூர், பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. பொன் போன்ற மார்பில் திருநீற்றை விளங்க பூசியிருக்கக்கூடிய பெருமான், நஞ்சை அமுதாக உண்டு உறுதி பேணுவது உலகை அழியாமல் காத்த பெருமான், நீழ்ச்சடை பெருமான். அரையணி நல்லூரில் உள்ள அடியவர்கள்
பரவுவார். பெருமானையே உள்ளத்தால் உள்கி பாடி வழிபடக்கூடிய அடியவர்கள் பழி நீங்கும். பிறருடைய அவச்சொற்களால் வரக்கூடிய பழி நீங்கும். பறையும் தாம் செய்த பாவமே. பாவம் அறவழியில் நில்லாததால் வருவது பாவம். அந்த பாவமும் நீங்கும், பழிச்சொல்லும் நீங்கும் அப்படிங்கிறார் 5வது பாடல். தீயினார்த்திகள் மேனியாய் தேவர் தாம் தொழு தேவன் நீ ஆயினாய் கொன்றையாய் அனல் அங்கையாய் அரையணி நல்லூர் மேவினார் தம தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை பாயினாய் அதிர்கழலினாய் பரமனே அடிபணிவனே. செம்மேனி எம்மான், செம்மேனி பெருமான் தேவர்கள் தொழும் தேவர்களின் தலைவன். செம்மேனி எம்மானே, தேவர்களின் தலைவனே, கொன்றை சூடியே, அனல் கையில் ஏந்திய பெருமானே, காலனை பாய்ந்த பெருமானே, கழலணிந்தவனே, பரமனே என்று அடிபணியக்கூடிய அடியவர்களின் தொல்வினையை வீட்டக்கூடிய பெருமான். தொல்வினை பல பிறவிகளிலும் செய்த அந்த சஞ்சித வினையை அழியும்படி செய்யக்கூடிய பெருமான். தொல்வினை நம்ம பல பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த வினைகளை தீர்க்கக்கூடிய பெருமான். அவனுடைய திருவடிகளை அடிந்து பணிய வேண்டும் அப்படின்னு சொல்றார் 6வது பாடல். விரையினார் கொன்றை சூடியும் வேக நாகமும் விக்கிய அறையினார் அரையணி நல்லூர் அண்ணலார் அழகு ஆயதோர் நரையினார் விடை ஊர்தியார் நக்கனார் நரும் போது சேர் உரையினால் உயர்ந்தார்களே. அரையணி நல்லூரில் அண்ணலார் தலைமை பண்போடு விற்றிருக்கக்கூடிய பெருமான். அந்த தலைமை பண்போடு விற்றிருக்கக்கூடிய பெருமானை நரும்போது மணமிக்க மலர்களை பெருமான் திருவடியில் இட்டு சேர்த்து அர்ச்சித்து உரையினால் போற்றி பெருமானை வழிபடக்கூடிய அடியவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களும் உரையினால் உயர்ந்தார்களே. அர்ச்சனை புரிவதால் உயர்ந்த புகழை உடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற பெருமானை நறுமலர் கொண்டு திருவடியில் சேர்த்து போற்றி வழிபடக்கூடியவர்கள் அதனால் வரும் புகழால் உயர்ந்து இருப்பார்கள். வழிபாட்டால் வரும் புகழையன்றி மற்ற வழிகளில் வரும் புகழெல்லாம் உயர்வுடையது அன்று. பெருமானை உரையினால் போற்றி வழிபடக்கூடியவர்களே உயர்ந்தார்கள் அப்படிங்கிறார் 7வது பாடல். வீரமாகிய வேதியர் வேகமா களியானையின் ஈரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேல் சென்ற எம்மிரை ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே. ஞானமே வடிவாகிய பெருமான் வேகமாக வந்த யானை, மத யானையின் தோலை உரித்து போர்த்த பெருமான், பாம்பை ஆரமாக மாலையாக அணிந்த பெருமான், அரையணி நல்லூரில் விற்றிருக்கக்கூடிய பெருமானை வாரமாய் நினைப்பார்கள். அன்போடு பெருமானை வழிபடக்கூடியவர்கள், பெருமானுடைய அருள் திறங்களை நினைந்து பெருமானின் திருவருளையே நினைந்து அன்போடு வழிபடக்கூடியவர்கள் தம் வல்வினை அவை மாயுமே. வலிமையான வினை, துயரத்தையே தரும் வலிமை வாய்ந்த வினைகள் அவை முழுவதும் மாயுமே அப்படிங்கிற. அவை சஞ்சித வினை, பிராரத்தம், ஆகாமியம் அவை மாயும் அப்படிங்கிறார் 8வது பாடல். தக்கனார் பருவேள்வியை தகர்த்து உகந்தவன் தாழ்ச்சடை முக்கனான் மறை பாடிய முறைமையான் முனிவர் தொழ அக்கினோடெழில் ஆமை பூன் அண்ணலார் அரையணி நல்லூர் நக்கனார் அவர் சார்வலால் நல்கு சார்விலோம் நாங்களே. பெருமானை முன்னிறுத்தாது செய்த தக்கனது பெருவேள்வியை தகர்த்து உகந்த பெருமான், மறைகளை பாடிய முக்கண்ணன், முனிவர்கள் எல்லாம் அங்குள்ள முனிவரெல்லாம் தொழும்படி அரையணி நல்லூரில் பெருமான் வீற்றிருக்கின்றார். அவர் சார்பல்லால், திருவருள் சார்பல்லால் வேறு சார்பு உயிர்களுக்கு கிடையாது. பெருமானின் திருவடி சார்பே சார்பு. உலகச் சார்பெல்லாம் நமக்கு நிலையானவை கிடையாது. பெருமானின் திருவருள் சார்பே பேரின்பம் பயக்கக்கூடிய சார்பு என்பதை உணர்ந்து வழிபடும்படி பெருமான் அரையணி நல்லூரில் வீற்றிருக்கின்றார். 9வது பாடல். வெய்ய நோயில தீதிலர் வெறியராய் பிறப்பின் செல்லார் செய்வதே அலங்காரமாம் இவை தேரி இன்புரில் ஐயம் ஏற்றுணும் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் செய்வனார் அவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே. வெய்ய நோயிலர், வெம்மை துன்பம் தரக்கூடிய பிறவி நோய் நீங்கும்படி பிறவி நோய் நீங்கணும். தீதிலர், குற்றமில்லாதவர்கள், வெறியராய் தாம் கொண்டதே கோலம் என்று இருக்கக்கூடிய பிறர் அவர் பின் செல்லாது செய்வதே அலங்காரம். நம்ம தான் செய்வதே என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பின் செல்லாது இன்பு ஊரில் இதிலிருந்து நீங்கி இன்பு உற வேண்டும்னா அரையணி நல்லூர் பெருமானின் திருவடிகளையே சார்பு, நமக்கு மற்ற சார்பு இல்லை என்பதை உணர்ந்து இந்த உடல் சார்பு உலகச் சார்பெல்லாம் நீங்கி பெருமானின் திருவடிகளே அன்பு கொண்டு இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய அடியவர்கள் உள்ள அரையணி நல்லூர்
அரைநல்லூரில் பெருமான் வீற்றிருக்கின்றார், அண்ணலார் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 10வது பாடல். வாக்கியம் சொல்லி யாரோடும் வகையலா வகை செய்யன்மின் சாக்கியம் சமன் என்றிவை சாரேலும் மரணம் பொடி ஆக்கியம் மழுவாழ்படை அண்ணலார் அரையணி நல்லூர் பாக்கியம் குறை உடையீரேல் பறையுமாம் செய்த பாவமே. 8வது பாடலில் ராவணன் வரலாறு இல்லை. 9வது பாடல் திருமால் பிரம்மாவை பற்றிய குறிப்பில்லை. 10வது பாடலில் சமன் சாக்கியர்கள் இருக்கின்றது. வாக்கியம் சொல்லி யாரோடும் வார்த்தைகள் பேசி பயனில்லை. அந்த அப்படி வாய் வார்த்தைகளை சொல்லி பயனில்லா சொல் பேசாமல் பெருமான் திருவடிகளே உணர்ந்து வழிபடுமின் அப்படிங்கிற. சாக்கிய சமணர்களோடு சாராது மழுவாழ்படை அண்ணலார் அரையணி நல்லூர் விற்றிருக்கின்ற பெருமானின் திருவடிகளை வழிபடுவதே பாக்கியம். அப்படி அதுவே நமக்கு கிடைத்த பெரும் புண்ணியம் என்று வழிபடக்கூடிய அடியவர்கள் குறைவுடையீரேல் குறை அவர்களுக்கு குறை எதுலேயும் ஒரு குறை உடையவர்கள் அரையணி நல்லூர் பெருமானின் திருவடிகளை வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியம் உடையவர்களுக்கு பறையுமாம் செய்த பாவமே. நாம் செய்த அறம் அல்லாத செயல்களால் வந்த குறை பாவம் இதெல்லாம் பறையும் நீங்கும் அப்படின்னு சொல்றார். 11வது பாடல். கலிகுலாம் கடல் காணல் சூழ் கழுமலம் அமர்த்தொல்பதி பழியிலா மறை ஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியினால் அரையணி நல்லூர் முக்கண் மூர்த்தி தன் தாழ்தொழ கெழுவினார் அவர் தம்மோடும் கேடியில் வாழ்பதி பெறுவரே. திருச்சிற்றம்பலம். கடல் சூழப்பட்ட தொல்பதி தொன்மையான பதி, காலத்தால் முந்திய கழுமலப்பதி, அதில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் நல்லது ஒரு பண்பினார், நல்ல பண்புகளை உடைய பண்ணார்ந்த சொற்கள் மொழியினால் சொன்ன அரையணி நல்லூர் பெருமான் முக்கண் மூர்த்தியின் அந்த பெருமானின் தாழ்த்தொழும்படி தாளை தொழுது வழங்கிய அடியவர்கள் கெழுவினார்னா பொருந்தி வாழக்கூடிய. எங்கன்னா பொருந்தி வாழ்பவர்கள், பொருந்தி வாழக்கூடிய கேடியில் வாழ்ப்பது. அந்த சிவலோகத்தை அடையும் பொருந்தி வாழ்வார்கள் அப்படிங்கிற. சிவலோகத்தில் பொருந்தி வாழ்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறார். கேடியில் குற்றமில்லாத சிவலோகத்தை அடைந்து அங்கு பொருந்தி வாழ்வார்கள் அப்படிங்கிறார். அரையணி நல்லூர் பெருமானின் திருவடிகளை தொழுது வணங்கும் அடியவர்கள் குற்றமில்லாத சிவலோகத்தில் பொருந்தி வாழும் பேறு பெறுவார்கள் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அருள்நாயகி உடனாய் உரையும் அரையணி நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி.